ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல துரியோதனன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். துரியோதனன் திருதராஷ்டருக்கும் காந்தாரிக்கும் பிறந்த முதல் மகன். திருதராஷ்டருக்கு பிறந்த 100 மகன்களையும் கௌரவர்கள் அப்படின்னு சொல்வதுண்டு. அந்த 100 மகன்கள்ல துரியோதனன் தான் பெரிய பையன். துரியோதனன் என்ன தவறு செஞ்சாலும் அவரோட தம்பிகள்ல 99 தம்பிகள்ல 98 பேர் துரியோதனன் செய்யறது தான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் துரியோதனன் செய்யறது தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் விகர்ணன். ஆனா என்னதான் தவறுன்னு சொன்னாலும் கடைசியில துரியோதனன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் நடந்தாரு விகர்ணனும். துரியோதனன் கூடவே இருந்து துரியோதனனோட மனசை கெடுத்து இந்த யுத்தம் வர்றதுக்கு காரணமா இருந்தவரே துரியோதனனோட தாய் மாமன் சகுனி தான். சகுனியோட சூழ்ச்சி தெரியாம துரியோதனன் சகுனியோட வலையில விழுந்துட்டாரு. நிறைய பேர் சொல்லி நான் கேட்டதுண்டு, துரியோதனனுக்கு மண்ணாசை ஜாஸ்தி, துரியோதனன் தான் ராஜாவா இருக்கணும், துரியோதனன் தான் சக்கரவர்த்தியா இருக்கணும்னு அவருக்கு ஆசை அப்படின்னு சொல்வதுண்டு. ஆனா மகாபாரதத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்தா அது உண்மை இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு கட்டத்துல பீஷ்மர் துரியோதனனுக்கும் பாண்டவர்களுக்கும் ராஜ்யத்தை 2ஆ பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்கு திருதராஷ்டரோட சம்மதத்தையும் வாங்குறாரு. திருதராஷ்டர் ராஜ்யத்தை 2ஆ பிரிங்க அப்படின்னு சொன்ன உடனே எந்தெந்த பகுதியை யார் யாருக்கு பிரிக்கணும் அப்படின்ற முடிவை துரியோதனன் கிட்ட ஒப்படைக்கிறாரு. துரியோதனன் என்ன செய்யறாரு அப்படின்னா ராஜ்ய பகுதி எல்லாத்தையும் துரியோதனன் எடுத்துக்கிட்டு காட்டு பகுதியை பாண்டவர்களுக்கு எழுதி கொடுக்கிறாரு. உண்மையிலேயே எல்லாரும் சொல்றபடி துரியோதனனுக்கு மண்ணாசை தான் முக்கியம் அப்படின்னா எப்போ முழு ராஜ்ய பகுதியும் துரியோதனன் எடுத்துக்கிட்டு காட்டு பகுதியை பாண்டவர்களுக்கு கொடுத்தாரோ அப்பவே துரியோதனன் சந்தோஷப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் பாண்டவர்கள் மேல எந்த விதமான கோபமோ பொறாமையோ வரக்கூடாது. ஆனா பாண்டவர்கள் காட்டு பகுதியையே இந்திரபிரஸ்தமா மாத்துறாங்க. ஒரு புது ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. என்னதான் புது ராஜ்யத்தை உருவாக்குனாலும் ஹஸ்தினாபுரத்தோட மொத்த ராஜ்யமும் துரியோதனன் கிட்ட தானே இருக்கு. அப்ப துரியோதனன் சந்தோஷம் தான் பட்டிருக்கணும். ஆனா துரியோதனனால சந்தோஷப்பட முடியல. அந்த இந்திரபிரஸ்தத்தையும் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு துரியோதனன். அதுக்கு பேரு மண்ணாசை கிடையாது, பொறாமை குணம், பேராசை குணம். பாண்டவர்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எண்ணம். எப்பயுமே பாண்டவர்கள் நம்மளுக்கு கீழே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம். ஆன்மீக பேச்சாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குணம் துரியோதனனோட தாய் காந்தாரி கர்ப்பமா இருக்கும்போது அவங்க பேராசைப்பட்டாங்க. அந்த பேராசை குணம் தான் துரியோதனனுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி திருதராஷ்டருக்கும் அந்த பேராசை குணம் இருந்துச்சு. அந்த பேராசை குணம் தான் துரியோதனனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நீங்க துரியோதனனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த மகாபாரத யுத்தம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா துரியோதனன் மனசு வச்சிருந்தா கண்டிப்பா நடந்திருக்காது. துரியோதனன் மகாபாரத யுத்தத்தை தடுக்காததால நம்மளோட ECG கார்ட்ஸ்ல துரியோதனனுக்கு நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.